வணக்கம். ஹாய், நான் உங்களுக்கு புளி ரசம் ஷோ பண்ண போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நெத்திலி தேவையான அளவு, புளி, கடுகு தாளிப்பு, உப்பு, பூண்டு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், தண்ணீர். புளி முதல்ல கரைச்சி வைக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு தாளிப்பு போட்டு தாளிக்க போகிறேன். ஓகே, வெடிக்கும்போது பூண்டு சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்து வெங்காயம் போடுவேன். ஓகே, காய்ந்த மிளகாயும் சேர்த்துட்டேன். ஓகே, நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெத்திலி போட்டுட்டேன். நெத்திலி நல்லா பொரிக்கணும். ஓகே, நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இது ஒரு பவுலில் நான் போட்டு வைக்கிறேன். இதை நான் இடிக்க போகிறேன். ரொம்ப மெலிசாக இடிக்க வேணாம், கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரியும் நம்ம இடிச்சுக்கணும். லைட்டாக இடிக்கணும். ஓகே, இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுருணும். அது ஸ்ட்ரக்சர் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் இடித்து கொஞ்சம் முழுசாக இருக்குது. ஓகே, மறுபடியும் சூடான சட்டியில் அது போட்டுட்டு இந்த ஆயிலெலாம் அதிலே ஊற்றிட்டு கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடணும். ஓகே ஓகே கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, நல்லா கொதிக்குது. ஆல்ரைட், புளி ரசம் தயார். இது நல்லா புளிப்பாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். நெத்திலி டேஸ்ட் மிக்ஸ் வித் புளி டேஸ்ட், ஒரு பிளெண்ட் மிக்ஸ்சர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.